எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நடிகரும் ரேசருமான அஜித் அண்ணனுடைய அம்மா வந்து காலமாயிட்டாங்க. அதுக்கு நம்ம ஆழ்ந்த இரங்கலை வந்து இந்த இடத்துல வந்து நம்ம சொல்லிக்கிறோம். அண்ட் விஜய் அண்ணனும் வந்து நேற்று நைட்டு வந்து போயிருந்தார். வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவ்வளோ தூரம் அவங்களுக்கு 2 பேருக்கும் வந்து டீப்பான நட்பு இருக்குது. அந்த நட்பை வெளிப்படுத்துகிற விதமாக வந்து நேற்று நைட்டே வந்து அவர் போயிருந்தார். அண்டு திருச்சி கிழக்கு நாளைக்கு விஜய் அண்ணனுடைய மீட்டிங் நடக்க போகுது. எதுக்காக அப்படின்னா வந்து திருச்சி கிழக்கில் விஜய் அண்ணன் வந்து நின்று ஜெயிச்சிருந்தார். அதுக்கு ஓட்டு போட்ட மக்களை வந்து சந்திக்கிறதுக்காக வந்து நாளைக்கு போகிறாரு. திருச்சி கிழக்கு நாளைக்கு சம்பவமாக வந்து இருக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. பெரம்பூர் திருச்சி 2 இடத்துலையும் வந்து ஜெயிச்சார். பெரம்பூரை வச்சுக்கிறாரு, திருச்சியில் வந்து ராஜினாமா பண்ணிட்டார். இதுதான் வந்து நடந்தது. அண்டு நேற்று ஜென்சி டிஎம்கே அப்படிங்கிற ஒரு பேரில் ஒரு மீட்டிங் வந்து நடந்தது. அதனுடைய வீடியோஸ் எல்லாமே வந்து நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க. நாங்கள் ப்ரௌடாக சொல்லுவோம், நாங்கள் கொத்தடிமைகள் அப்படின்ற மாதிரியும், நாங்கள் வந்து 200 ஊபி அப்படிங்கிற மாதிரியும் வந்து ஓப்பனாகவே ஸ்டேட்மெண்ட்டாகவே அந்த பசங்க எல்லாருமே வந்து சொல்லிட்டாங்க. அதிலே வந்து கிளியராக தெரிஞ்சிருச்சு அவங்க எந்த நிலையில் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். கொத்தடிமைன்னு நம்ம எதுக்காக சொல்கிறோங்கிற அந்த ஒரு நிலையை தாண்டி கொத்தடிமை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எங்களுடைய ஒரு பேர் அப்படின்னு வந்து நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது போக 200 ஊபி அப்படிங்கிற ஒரு விஷயம் எதுக்காக பேர் வந்தது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை யோசிக்காமல் நாங்கள் வந்து ப்ரௌடாக வந்து இதை நம்ம சொல்லிக்கிறோம், இது வந்து எங்களுடைய பேர் அப்படின்ற மாதிரி வந்து இந்த டிஎம்கேவுடைய அரசியலை வந்து புரிஞ்சுக்காம வந்து இந்த ஒரு பசங்களும் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஓகே, அதுலேயும் நடந்த விஷயம் என்ன அப்படின்னா வந்து ஒருத்தர் வந்து பேசுகிறப்போ வந்து இந்த மீட்டிங்க்கு வந்து பர்மிஷன் கொடுத்தது வந்து போலீஸு. அந்த போலீஸை கண்ட்ரோல் பண்ணுறது யார் அப்படின்னா வந்து முதலமைச்சர் அப்படின்னு சொன்ன உடனே வந்து அந்த கூட்டத்தில் இருக்கிற அவ்வளோ பேருமே வந்து கத்துறானுங்க. ஸோ அவ்வளோ தூரம் அதுக்குள்ளே இருக்கிறது எல்லாம் நம்ம பிள்ளைங்க தான் இருந்துட்டு இருக்கானுங்க. எவ்வளோ கொடுத்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெரியல. அண்ட் ஃபைனலி வந்து எல்லாரும் அவங்கவுங்க டிஎம்கே வாசகத்தை எழுதுங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேப்பர் போட்டிருந்தாங்க. அது ஒரு ஃபேக்கா இல்லையான்ற தெரியல. அதில் ஒருத்தர் எழுதியிருக்கான், ஓம் சக்தி பராசக்தி திமுக ஒரு தீய சக்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எழுதியிருக்கான். ஸோ அங்கேயும் நம்ம மக்கள் தான் ஃபுல்லாகவே வந்து இருந்துகிட்ருக்காங்க. ஏதோ நம்ம மக்கள் இருக்கிற கஷ்டத்துக்கு வந்து இந்த டிஎம்கே சார்பாக வந்து ஏதாவது மீட்டிங்குன்னு போட்டு வந்து 200 1000 நான் ஏற்கனவே வந்து வீடியோவில் சொல்லியிருந்தேன்ல, ஒரு இடத்துல வந்து ஏதாவது ப்ராப்ளம் வந்துருச்சு, அங்கேருந்து ஒரு 10 பேரை கூப்பிடு, அவனுக்கு ஆளுக்கு ஒரு 1000 ரூபா கொடு, அவனுக்கு வந்து ப்ரெஸ் மீட்டை கொடு, இப்படி விஜயன் ஆட்சியில் வந்து சரியில்லை அப்படின்ற மாதிரி ஒரு நிலைக்கு வந்து எப்படியோ டிஎம்கேவால் ஒரு நல்லதும் வந்து நடந்துகிட்ருக்கு. அது நடந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது வந்து நான் கடவுளை வேண்டிக்கிறேன். நேற்று எதுக்குடா இந்த பொழப்புன்னு கேட்குற அளவுக்கு திருப்பரங்குன்றத்தில் வந்து கூட்டத்தில் கிட்டத்தட்ட 87 பேர் வந்து மயக்கம் அப்படின்ற மாதிரி வந்து சன் டிவியில் சன் நியூஸில் எல்லாம் வந்து போட்டு விட்டாங்க. 87 பேர் மயக்கம். கடைசி ஒரு 1 ஹவரில் வந்து கோயிலேருந்தே வந்து சொல்கிறாங்க 87 பேர்லாம் இல்லை, ஒரே ஒரு ஆளுக்கு தான்ப்பா மயக்கம் வந்திருக்கு, தேவையில்லாமல் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த லெவலில் தான் வந்து எங்கே எது நடந்தாலும் வந்து அதை கூட்டி தாவைக்காங்கிற பேரை சொல்கிறதுல ஒரு நிலையில் தான் இருக்குது. அண்ட் தாவைக்கா சார்பாகவும் வந்து சரத் அவர்கள் நேற்று வந்து தாவைக்காவுடைய நிர்வாகி ஒருத்தரை வந்து நீக்கினாங்க. எதுக்காக அப்படின்னா வந்து அராஜகம் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக. ஸோ தாவைக்காவே இருந்தாலும் தப்பு பண்ணால் தப்பு தான் அப்படிங்கிற ஒரு நிலையில் தான் இப்போதைக்கு அரசியல் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த அரசியலை இப்படியே தொடர விடணும் அப்படிங்கிறது தான் வந்து மக்களுடைய ஆசையும் கூட. அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரும் சந்திக்கிறேன்.